வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் எம்டி லேண்டு தான் பார்க்குறோங்க. ஒரு பக்கத்துல எல்லாம் நல்ல தென்னம்பிள்ளையெல்லாம் நல்லா அற்புதமாக வந்துருக்குது. அந்தளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வாட்டர் சோர்ஸ் இருக்கிறத காமிக்கிறதுக்கு தான் பக்கத்துல எல்லாம் உங்களுக்கு தென்னம்பிள்ளை காமிக்கிறோம். அது தென்னம்பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா டிஜே தென்னம்பிள்ளைங்க. அந்த டிஜே தென்னம்பிள்ளை வந்து தண்ணி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வைப்பாங்க. அதுக்கு ஒட்டியே இணைக்காலையாக, அதாவது இணைக்காலைங்கிறது அதாவது ஒட்டி இருக்கிறதுக்கு தான் இணைக்காலைம்பாங்க. அந்த ஒட்டியே இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க. 1 ஏக்கர் அமைஞ்சிருக்குது. ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடியிலிருந்து 150 அடி டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. காருலாம் போதும், காரு, பஸ்ஸு, அதே மாதிரி வந்து எந்த 2 வீலரு 4 வீலரு எதுனாலும் போகிறதுக்கு நல்ல ரோடு பார்த்திங்கன்னா நல்ல ஜம்முன்னு போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு லொக்கேஷன் இருக்கிற பூமி தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் கரெக்டாக 1 ஏக்கர் கரெக்டாக இருக்குதுங்க. எங்கேயும் இழுக்காமல் ஸ்கொயராக நீட்டாக அமைஞ்சிருக்குது. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொள்ளாச்சிலேருந்து தெற்கு சைடு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாம். இங்கேருந்து எல்லாம் ஜூம் பண்ணி காட்டியிருப்போம். ஏன்னு கேட்டால் உள்ளே வந்து பயிர் வச்சுருக்குறாங்க, அதனால் உள்ளே போக முடியாதுங்க. வேணுங்கிறவங்க சாரதி ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லபடியாக இந்த பூமி பேசி முடிச்சுக்கலாங்க. அவர் என்ன வேலை சொல்கிறாருன்னா 40 லட்சம் கேட்குறாருங்க. ரோடு பேஸ் நல்ல ரோடு பேஸாக இருக்குது. இது 40 லட்சங்கிறது குறைவு தான். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த பூமியோட உண்மையான நிலவரம் என்ன தெரியும். அந்தளவுக்கு லொக்கேஷன் இருக்குது. தேவையானவங்க ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.